வணக்கம். நான் டாக்டர் கௌரி சங்கர், சிம்ஸ் மருத்துவமனையில் காது மூக்கு தொண்டை கன்சல்டன்ட் சர்ஜனாக பணியாற்றி வருகிறேன். இன்று நாம் நிகழ்ச்சி குரட்டை சம்பந்தமான விஷயங்களும் ஸ்லீப் ஆப்னியா அதன் மூலமாக வர ஒரு நோய் ஸ்லீப் ஆப்னியா விஷயமாக நம்ம நிறையா டிஸ்கஸ் பண்ணணும். இந்த குரட்டை அப்படிங்கிறது பெரும்பாலும் எல்லாருக்கும் இருக்கும். அது ஸ்லீப் ஆப்னியாவாக மாறுது அப்படிங்கும்போது பட்சத்தில் இதற்கான வைத்தியத்தை நம்ம கண்டிப்பாக செஞ்சாகணும். தூக்கும்போது மூச்சு திணறல் ஏற்படுறது, அதே மாதிரி டே டைம் பகல் பொழுதில் நமக்கு தூக்கங்கள் ஜாஸ்தி வர்றது, நம்ம வேலையை பார்க்கும்போது நமக்கு போதுமான இந்த தெளிவாக இல்லாமல் தூக்கங்கள் வரும்போது நம்ம ஸ்லீப் ஆப்னியாவும் இருக்கலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு, நம்மளே ஆன்லைனில் நான் சொன்ன மாதிரி ஸ்டாப் பேங்க் அப்படின்னு ஒரு கொஸ்டினர் இருக்குது. STOP BANG ஸ்டாப் பேங்க் டைப் பண்ணால் வந்துடும். அப்புறம் ESS அப்படின்னு ஒன்று இருக்குது, எப்பர்த் ஸ்லீப்பினஸ் ஸ்கேல் அப்படி இருக்கு. இது மூலம் நம்மளே நமக்கு ஸ்கோரிங் பண்ணிவிட்டு நம்ம இருக்கும் பட்சத்தில் டவுட் இருக்குன்னா உடனே ஒரு ENT டாக்டரை, காது மூக்கு தொண்டை மருத்துவரை நம்ம சந்திக்கணும். இது அப்பர் ஏர்வே சிண்ட்ரோம்னால ENT டாக்டர் நம்ம சந்திச்சு இதன் மூலமாக மூக்குக்கு பின்னாடி உள்ள நேசோஃபாரிங்ஸு, அப்புறம் ஓரோஃபாரிங்ஸ், அன்னம் மற்றும் நாக்கு இந்த இடத்துலலாம் ஏதாவது அடைப்புகள் இருக்குமாயின் அதை நம்ம எண்டோஸ்கோப் மற்றும் ஸ்கேன் மூலமாக நம்ம அறுவை சிகிச்சை மூலமாக நம்ம சரிப்படுத்த முடியும். இதுக்கு ஸ்லீப் ஸ்டடி அப்படின்னு ஒன்று இருக்குது. தூங்கும்போது நம்ம படுக்க வச்சு 8 மணி நேரம் தூங்க வச்சு அதில் பாலிசோமனோகிராஃபிங்கிற டெஸ்ட்டு ஒன்று பண்ணுவாங்க. இன்னொன்று தூங்க வச்சு எண்டோஸ்கோப் ஒன்று இருக்குது, டைஸ் அப்படின்னு ஒரு டெஸ்ட் இருக்குது, ட்ரக் இன்டியூஸ் ஸ்லீப் எண்டோஸ்கோபி. இந்த டெஸ்ட்லாம் பண்ணும்போது ஸ்லீப் ஆப்னியா இருக்குங்கிறது உறுதிப்படுத்தப்பட்டு அதுக்கு உண்டான அறுவை சிகிச்சை செய்து நம்ம கண்டிப்பாக அதிலிருந்து வெளிவர முடியும். ஒபிசிட்டி அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு பேண்டமிக்னு இப்போ சொல்கிறாங்க. அது கொரோனா மாதிரி இது ஒரு பேண்டமிக்காக நிறையா ஒபிசிட்டி இருக்கிறதுனால ஒபிசிட்டி வராமல் தடுக்கணும். வந்துட்டால் அதுக்கு உண்டான வழிமுறைகள் நம்ம பார்க்கணும், எதனால் ஒபிசிட்டி வருதுன்னு பார்க்கணும். அண்டு இது மூலமாக ஒரு ஸ்லீப் ஆப்னியா வந்துனாக்கா உடனே ஒரு நம்ம காது மூக்கு தொண்டை டாக்டர் மட்டும் இல்லாமல் நம்ம ஒரு கார்டியாலஜிஸ்டையும் பார்க்கணும், லங் ஸ்பெஷலிஸ்ட் கண்டிப்பாக பார்க்கணும். இதில் மருத்துவம் மூலமாக குணப்படுத்த முடியும்னாக்கா CPAP மிஷின். அறுவை சிகிச்சைக்கு பலவிதமான அறுவை சிகிச்சைகள் இப்போ இருக்குது. அட்வான்ஸ் டெக்னாலஜி மூலமாக லேசர், ரோபோ, அப்புறம் காப்லேட்டர் மூலமாக இப்போ துல்லியமாக அந்த பகுதியில் நம்ம அறுவை சிகிச்சை செஞ்சு குரட்டையிலேருந்து வெளிப்படவும் கண்டிப்பாக முடியும்.